Hi students, I hope my students are very good. Take care of yourself everyone. Okay, very good. Students, in this video we are going to start to learn 5th standard term 2 English. Okay students, நாம் இந்த வீடியோ பதிவிலிருந்து 5ஆம் வகுப்பு பருவம் 2 ஆங்கில பாடம் துவங்க இருக்கிறோம் students. Okay, very good. வாங்க நம்ம புத்தகத்துக்கு போகலாம். நம்முடைய பருவம் 2 புத்தகத்தில் 2 இயல்கள் ஆங்கில பாடம் 2 units கொடுத்திருக்காங்க students. First one is hospitality and second is sports. Okay, very good students. The first unit நாம இப்போ போகலாம் வாங்க. Page number 73, unit 1, hospitality. As usually, our Nila introduces our unit. அதாவது வழக்கம் போல் நம்முடைய பாடத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. பாருங்க. I greet my guests with a smile. What about you? நான் என்னுடைய விருந்தினர்களை இன்முகத்தோடு புன்முறுவலோடு வரவேற்பேன். நீங்கள் எப்படி வரவேற்பீர்கள் என்று நமக்கு கேள்வி வைத்திருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுடைய பதிலை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். Next, we go to page number 74. My little Pictionary. Students, உங்கள் அனைவருக்குமே தெரியும் Pictionary means picture plus dictionary is called a Pictionary. அதாவது பிக்சரை கொடுத்துட்டு அதற்குரிய விளக்கத்தை கொடுத்திருப்பது தான் Pictionary. Okay, very good. In our lesson, there is 5 pictures in the Pictionary. The first one is gruel. Second, guest. Third, twig. 4, disuse. 4, shadow. Okay students, okay. The first picture explanation is gruel. It is a noun word. That is thin porridge. அதாவது gruel means கஞ்சி students. அதாவது நமக்கு ஃபீவர் வந்துடுச்சு, உடம்பு சரியில்லாத நேரத்தில் நம்முடைய அம்மா நமக்கு கொடுப்பாங்க இல்லையா, நல்லா சூடாக கஞ்சி காய்ச்சி கொடுத்தா நம்ம சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடும், நமக்கு சீக்கிரமாக உடம்பு சரியாயிடும் அப்படின்னு கொடுப்பாங்க இல்லையா கஞ்சி. எஸ், that is a gruel, thin porridge. Okay, very good students. So கஞ்சின்றது இது நம்ம ரெகுலராக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். எஸ், very good. Next, guest. Guest is also a noun word. The person who is invited to a function or to stay at one's house. அதாவது கெஸ்ட்னா விருந்தினர். நம்முடைய வீட்டில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கோ அல்லது நம்முடைய வீட்டுக்கோ வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பர்சன்ஸு தான் நம்ம கெஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ். எஸ், வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் த நெக்ஸ்ட், twig. Twig is also a noun word. Twig means small, thin part of a branch or of a tree or bush. அதாவது கிளை, சிறு கிளை அல்லது குச்சிகள், இதுதான் twig. ஒரு மரத்திலிருந்தோ அல்லது ஒரு புதர் போன்ற ஒரு செடியிலிருந்தோ இருக்கக்கூடிய அல்லது எடுக்கப்படக்கூடிய சின்ன சின்ன கிளைகள், சின்ன சின்ன குச்சிகளை தான் நம்ம twig அப்படின்னு சொல்லுவோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் தென் fourth one, disuse. It is a verb students, to change the appearance to hide identity. அதாவது நம்முடைய அடையாளத்தை மறைத்து வேறு ஒருவரை போல் வேடமிடுதல், அதுதான் மாறு வேடம், disuse. Okay students, to change the appearance to hide identity. நம்முடைய அடையாளத்தை மறைத்து வேறு ஒருவரை போல் நடந்து கொள்வது தான் disuse, மாறு வேடம். Very good students. And shadow. Shadow is a noun. ஷேடோனா அவங்க அனைவருக்குமே தெரியும் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ். எஸ், நிழல். ஷேடோனா நிழல். ஒரு பொருள் வழியாக ஒளியானது ஊடுருவ முடியாத நேரத்தில் அது தன்னுடைய பிரதிபிம்பத்தை தனக்கு கீழான பகுதியில் நிலப்பகுதியில் விழச் செய்யும் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ். எஸ், அதுதான் ஷேடோ. அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். த டார்க் ஏரியா சீன் அண்டர் அன் ஆப்ஜெக்ட் இன் லைட். நிழல். ஓகே ஸ்டூடெண்ட், ஷேடோ இஸ் எ நவுன். The dark area seen under an object in light. Okay, very good students. Once again, our Pictionary: gruel, thin porridge. Guest, noun, the person who is invited to a function or
to stay at one's house. Twig, that is also a noun, small thin part of a branch of a tree or bush. Next, disguise, verb, to change the appearance, to hide identity. And shadow, noun, the dark area seen under an object in light. Okay, very good students. Students, அடுத்து நாம் அறிந்து கொள்ள இருப்பது let us learn. Students, already we knew that is the language have 4 skills. மொழி 4 திறன்களை அடிப்படையாக கொண்டது நாம் அறிந்ததே students. ஆகவே முதலில் listening skill-ஐ பயன்படுத்துவோம். So listen carefully, all of you. The topic, let us learn section or topic, the gift. Once a beggar was hungry. He saw a big house and went there to see if he would get something to eat. The house was very big and luxurious. There was a beautiful garden around the house. As he neared the house, he could smell tasty food. He knocked at the door. A well-dressed man opened the door. The man's face shrank on seeing the old man. He asked in a harsh tone, "What do you want?" The old man, with his feeble voice, replied, "It has been 2 days since I had food, so please give me something to eat." The rich man got hungry and shouted at the beggar, "Do you think I am running free food service? Get out of here." The old man, with the same tone, requested, "Is there any left out?" "Don't stand here, wasting my time. Get out of my sight," said the man, slammed the door. The old man slowly walked away. On his way, he saw a lady from the house dropping banana leaves with food in the trash can. He was sad. He slowly walked to the next house and knocked at the door. "Is anybody there?" After repeated knocks, a voice answered, "Nobody is home. Try the next house." There is no one, then who is answering me?" asked the old man. The man got irritated and opened the door and said, "Why don't you try the big house in the same state?" The old man sadly replied. "I tried, but he did not offer any food." He asked, "How can you expect me to help you when the richest man of the village denied?" The old man left the place. The old man was tired and could not walk any more. So he sat under a tree and soon slept. A man in shabby clothes woke him and asked, "Who are you? Why are you lying here?" The old man replied, "I have no food and no place to stay." The poor man said, "You look tired and hungry. Come to my house and stay with us." The old man replied, "I don't want to be a burden to you. I just need some food." The poor man said, "Okay, just come have some food with us." He took the old man to his hut. The hut was very small and barely enough for the family. The old man saw that the house wouldn't withstand the monsoon. The house had no furniture, but only a few utensils were there for use. The people in the house, a lady and 2 children, were very happy to welcome the old man in. They made him sit comfortably. The children sat near him. The man introduced himself and his family. "I am Kalyan. I work in the farm nearby. This is my wife Viji and my children Gopi and Radhika." Soon the children got close to the old man. They asked many questions and played with him. Kalyan helped the man wash his face and hands.
when the old man entered the hut, which was ready to serve the food. They all sat in a circle. Viji served the gruel from an earthen pot. At first she gave to the old man, and then to the children and Kalyan. After the dinner, Kalyan spread out a mat for the old man to sleep. Next morning, the beggar asked them to pack their things. They all couldn't understand why he asked so before they could ask anything. The beggar said, I am not a beggar. I am a landlord from a nearby town. My family and I were helping the poor and the needy. My wife and son died 2 years back. Without them, I continued my service. As I grew older, I wanted someone to take care of my wealth and service after me. You have to accept my request and fulfill my desire. Kalyan was reluctant, but the old man persuaded him his family. The old man was happy that his service would continue many more years even after his death. Okay, very good students. ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அழகாக நம்ம லிசன் பண்ணியிருக்கீங்க. வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் லிசனிங் இஸ் த பேசிக் ஸ்கில் ஃபார் த அதர் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம படித்த த கிஃப்ட் லெட் அஸ் லேர்ன் செக்ஷனில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய த கிஃப்ட் அதாவது பரிசு பாடத்தின் எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்கலாம் வாங்க ஸ்டூடெண்ட்ஸ். த கிஃப்ட். Once a beggar was hungry. ஒரு முறை ஒரு பிச்சைக்காரர் ரொம்ப பசியாக இருந்தார். He saw a big house and went there to see if he would get something to eat. அவர் ஒரு பெரிய வீட்டை பார்த்தாரு. உடனே அவர் அங்கே போய் தனக்கு உணவு ஏதாவது கிடைக்கும் என்று நம்பி அந்த வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். The house was very big and luxurious. அந்த வீடு ரொம்ப பெரியதாகவும் ஆடம்பரமாகவும் இருந்தது. There was a beautiful garden around the house. அந்த வீட்டை சுற்றிலும் ரொம்ப அழகான ஒரு தோட்டம் இருந்தது. As he neared the house, he could smell tasty food. அந்த வீட்டை அவர் நெருங்கும்போது அவருக்கு சுவையான உணவோட வாசனை கிடைத்தது. He knocked at the door. அவர் கதவை தட்டார். A well-dressed man opened the door. நன்றா நீட்னஸாக ட்ரெஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஒரு மேன் வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. த மேன்ஸ் ஃபேஸ் ஷ்ராங்க். அந்த மனிதனுடைய முகம் அப்படியே சுருங்கி போய் கோபமாக இருக்குது. ஆன் சீயிங் த ஓல்டு மேன். அந்த சுருக்கமான கோபமான ஒரு முகத்தோட ஓல்டு மேன் பிச்சைக்காரரை அந்த மனிதன் பார்க்குறான். he asked in a harsh tone. ரொம்பவே கடினமான ஒரு குரலில் என்ன கேட்குறான்? what do you want? உனக்கு என்ன வேணும்? The old man with his feeble voice. அந்த வயதான பிச்சைக்காரர் ரொம்பவே பலவீனமான ஒரு குரலில் சொல்கிறாரு. It has been 2 days since I had food. So please give me something to eat. நான் சாப்பிட்டு 2 நாட்கள் ஆகிறது. எனக்கு கொஞ்சம் உணவு வேணும். தயவுசெய்து எனக்கு சாப்பிடுவதற்கு உணவு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. The rich man got hungry and shouted at the beggar. உடனே அந்த பணக்காரருக்கு கோவம் வந்துட்டு ரொம்பவே சத்தமாக கத்துறாரு பிச்சைக்காரர்கிட்ட. Do you think I am running free food service? Get out of here. நீ நினைக்கிறியா நாங்கள் வந்து இலவச உணவு விடுதி நடத்திட்டு இருக்கேன், இலவசமாக எல்லாருக்கும் உணவு கொடுக்குற சேவையை செய்துட்டு வரேன் அப்படின்னு நீ நினைக்கிறியா? இங்கேருந்து போ, உடனே போ அப்படின்னு கத்துறாரு. The old man with the some tone requested. ஆனால் அந்த வயதானவர் மீண்டும் ரொம்பவே அவர்கிட்ட கெஞ்சி கேட்குறாரு. என்னன்னு கேட்குறாரு? இஸ் தேர் எனி லெஃப்ட் அவுட்? இங்கே அதாவது மீதமாக இருந்தது ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் ஸ்டாண்ட் ஹியர் வேஸ்டிங் மை டைம், கெட் அவுட் ஆஃப் மை சைட். நீங்கள் நின்றுக்கிட்டு என்னோடய நேரத்தை வீணாக்காத, நீ இங்கேருந்து போ, என்னோடய பார்வையிலிருந்து மறைந்து விடு அப்படின்னு said the man and slammed the door. அதாவது ரொம்பவே வேகமாக அந்த கதவை க்ளோஸ் பண்ணிடுறாரு அந்த ரிச் மேன்.
The old man slowly walked away. அந்த வயதானவர் அங்கிருந்து மெதுவாக நடந்து போகிறாரு. On his way, he saw a lady from the house dropping banana leaves with food in the trash can. He was sad. அவர் கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து போனதுமே பார்க்குறாரு, அந்த வீட்டிலேருந்து வந்த ஒரு பெண் ஒரு வாழை இலையில் மீதமான உணவுகளை கொண்டு வந்து அந்த குப்பை தொட்டியில் போட்டுட்டு இருந்தாங்க. He was sad. அதை பார்த்ததுமே அவருக்கு ரொம்பவே வருத்தம் ஆயிடுச்சு. அதாவது மனிதனுக்கு கொடுக்கறதுக்கு கூட அவங்களுக்கு மனசு வரல, வேஸ்ட்டாக குப்பையில் போடுறாங்களே தவிர மற்ற மனிதர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு இல்லையே அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு அந்த வயதானவர் அங்கிருந்து நகர்ந்து போகிறார். He slowly walked to the next house. அவர் அடுத்த வீட்டை பார்க்கறதுக்கு போகிறார். And knocked at the door. கதவை தட்டி கேட்குறாரு. Is anybody there? இங்கே யாராவது இருக்கீங்களா? After repeated knocks, a voice answered. அவர் தொடர்ந்து கதவை தட்டிட்டு இருந்ததுனால ஒரு வாய்ஸ் பதில் சொல்லுது. Nobody is home. Try the next house. இந்த வீட்டில் யாரும் இல்லை, நீ அடுத்த வீட்டை பாரு. If there is no one, then who is answering me? asked the old man. வீட்டில் யாரும் இல்லைனா எனக்கு பதில் சொல்கிறது யார் அப்படின்னு அவர் கேட்குறாரு. The man got irritated and opened the door and said. உடனே உள்ளே இருந்த மனிதனுக்கு எரிச்சலாயிட்டு அவன் வெளியே வரான் கதவை திறந்துக்கிட்டு. Why don't you try the big house in the same street? நீ ஏன் இந்த தெருவில் இருக்கக்கூடிய பெரிய வீட்டுக்கு போயிட்டு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். The old man sadly replied. ரொம்பவே சோகமாக அவர் சொல்கிறாரு. I tried but he didn't offer any food. நான் முயற்சி செய்துட்டேன், ஆனால் எனக்கு எந்த ஃபுட்டையும் உணவையும் கொடுக்கல. He asked, how can you expect me to help you when the richest man of the village denied? அதாவது இந்த தெருவிலே இருந்த பணக்காரரே உனக்கு உணவு கொடுக்க மறுத்து விட்ட போது நீ என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குற? The old man left the place. அந்த மனிதர் அவ்வாறு சொன்னதுமே அந்த ஓல்டு மேன் பிச்சைக்காரர் அங்கேருந்து வேறு இடத்துக்கு போக ஆரம்பித்தார். அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டார். The old man was tired and could not walk anymore. So he sat under a tree and soon slept. அந்த வயதானவர் வேறு எந்த வீட்டுக்கும் போகணும்னு அவர் நினைக்கல. அவர் அங்கே அருகில் இருந்த ஒரு மரத்தோட கீழே போயிட்டு உட்கார்ந்தார். கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்ச நேரத்தில் தூங்கிட்டார். A man in shabby clothes woke him and asked, who are you? Why are you lying here? கொஞ்ச நேரத்தில் ஒரு மனிதன் ரொம்பவே கிழிந்த உடைகளை போட்டிருந்த ஒரு மனிதன் வந்து இவரை எழுப்பி கேட்குறான். Who are you? நீங்கள் யார்? நீங்கள் ஏன் இங்கே தங்கியிருக்கீங்க? The old man replied, I have no food and no place to stay. I have no food and no place to stay. எனக்கு எந்த உணவும் கிடைக்கல, எந்த இடமும் தங்கறதுக்கு கிடைக்கல. The poor man said, you look tired and hungry. Come to my home and stay with us. உங்களை பார்க்குறதுக்கு நீங்கள் ரொம்பவே பசியோடவும் சோர்வாகவும் தெரியுறீங்க. நீங்கள் என் வீட்டுக்கு வாங்க, எங்களோட வந்து இருங்க அப்படின்னு அந்த poor man ஏழை மனிதன் கூப்பிடுறான். The old man replied, I don't want to be a burden to you. I just need some food. அதாவது அந்த வயதானவர் சொல்கிறாரு, நான் யாருக்கும் சுமையாக இருக்க விரும்பலை, நான் உனக்கு சுமையாக இருக்க எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு கொஞ்சம் உணவு கொடுத்தா போதும். The poor man said, okay, just come and have some food with us. சரி பரவாயில்ல, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, வந்து கொஞ்சம் உணவு சாப்பிடுங்க அப்படின்னு அந்த poor man old man கிட்ட சொல்கிறாங்க. He took the old man to his hut. உடனே அந்த poor man அந்த பெகரை தன்னுடைய குடிசைக்கு கூட்டிகிட்டு போகிறான். The hut was very small and barely enough for the family. அந்த குடிசை ரொம்பவே சின்னதாகவும் இருந்தது, அது அந்த குடும்பத்துக்கு போதுமான அளவு இருந்தது. The old man saw that the house wouldn't withstand the monsoon. மேலும் அந்த வீடு எப்படி இருந்ததுன்னா பருவகால மழையை தாங்குற அளவுக்கு அந்த வீட்டில் சக்தி இல்லை அந்த வீட்டுக்கு. The house had no furniture but only a few utensils were there is for use.
அதாவது அந்த வீட்டில் எந்த ஃபர்னிச்சர்ஸ், சேர், ஸ்டூல், டேபிள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எந்த ஃபர்னிச்சர்ஸும் இல்லை. ஆனால் சில பொருட்கள், சமையல் பொருட்கள் மட்டும் இருந்தது. The people in the house, a lady and 2 children, were very happy to welcome the old man in. அந்த வீட்டில் ஒரு பெண் மற்றும் 2 குழந்தைகள் இருந்தாங்க. அவங்க ரொம்பவே அன்போடவும் மகிழ்ச்சியாகவும் அந்த ஓல்டு மேனை வரவேற்றாங்க. They made him sit comfortably. The children sat near him. அந்த பெண்மணி அவரை வீட்டிற்குள்ளே வந்து அமரும்படி கூப்பிட்டாங்க. ஸோ அந்த ஓல்டு மேன் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்தார். அவர் வந்து உட்கார்ந்தது, அவர் அருகில் 2 குழந்தைகளும் வந்து உட்கார்ந்தாங்க. The man introduced himself and his family. உடனே அந்த புவர் மேன் தன்னை அந்த ஓல்டு மேன் கிட்ட அறிமுகப்படுத்திக்கிறாங்க. I am Kalyan. நான் கலியன். I work in the farm nearby. நான் அருகில் உள்ள பண்ணையில் வேலை செய்கிறேன். This is my wife Viji and my children Gopi and Radhika. இது என்னுடைய மனைவி விஜி மற்றும் என்னுடைய குழந்தைகள் கோபி மற்றும் ராதிகா அப்படின்னு அந்த வயதானவருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு கலியன். Soon the children got close to the old man. அறிமுகப்படுத்தினதுமே அந்த குழந்தைகள் 2 பேரும் வயதானவர்கிட்ட ரொம்பவே அன்போட நெருக்கத்தோடையும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. They asked many questions and played with him. அவங்க அந்த வயதான தாத்தா கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டாங்க, அதோட அவரோட விளையாடவும் செஞ்சாங்க. கலியன் helped the man wash his face and hands. கலியன் வந்து அந்த வயதானவருக்கு முகம், கை, கால் கழுவுறதுக்கெல்லாம் உதவி செய்கிறான். When the old man entered the hut, Viji was ready to serve the food. அந்த வயதானவர் வீட்டுக்குள்ளே நுழைந்ததும் விஜி எல்லாருக்கும் உணவு பரிமாற தயாராக வச்சிருந்தா. They all sat in a circle. எல்லாரும் வட்டமாக உட்கார்ந்தாங்க. விஜி served the gruel from an earthen pot. விஜி வந்து ஒரு மண்பானையை நிறைய கஞ்சி கொண்டு வந்தாங்க. At first she gave to the old man. முதல்ல கஞ்சியை அந்த வயதானவருக்கு கொடுத்தாங்க. And then to the children and Kalyan. அடுத்ததாக குழந்தைகளுக்கும் அடுத்ததாக கலியனுக்கும் விஜி கஞ்சியை பரிமாறினாங்க. After the dinner, Kalyan spread out a mat for the old man to sleep. கலியன் வந்து ஒரு பாயை விரித்து கொடுத்தாங்க அந்த வயதானவர் படுத்து தூங்கிறதுக்காக. Next morning, the beggar asked them to pack their things. They all couldn't understand why he asked so. மறுநாள் காலை அந்த பிச்சைக்காரர் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கல்யாணையும் அவங்க ஃபேமிலியையும் உங்களோட திங்ஸ் எல்லாம் நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னதும் அவங்களுக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. பிஃபோர் தே குட் ஆஸ்க் எனிதிங், அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி அவரே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. த பெக்கர் செட், ஐ எம் நாட் எ பெக்கர். நான் ஒரு பிச்சைக்காரன் கிடையாது. ஐ எம் எ லேண்ட் லார்ட் ஃப்ரம் நியர்பை டவுன். நான் அருகில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பணக்காரன். மை ஃபேமிலி அண்ட் ஐ வர் ஹெல்பிங் த புவர் அண்ட் நீடி. நானும் என்னுடைய குடும்பமும் ஏழை மக்களுக்கும் தேவைகள் இருக்கக்கூடிய மக்களுக்கும் உதவிகள் செய்துட்டு வந்தோம். மை ஒய்ஃப் அண்ட் சன் டைட் 2 years பேக். என்னோட மனைவியும் என்னுடைய மகனும் 2 வருடங்களுக்கு முன்பு இறந்து விட்டார்கள். விதவுட் தம் ஐ கண்டினியூட் மை சர்வீஸ். அவர்கள் இல்லாமலேயே நான் என்னுடைய சேவையை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தேன். ஆஸ் ஐ grew older, இப்போது எனக்கு வயதாகிவிட்டது. ஐ வாண்டட் சம் ஒன் டு டேக் கேர் ஆஃப் மை வெல்த் அண்ட் சர்வீஸ் ஆஃப்டர் மீ. அதாவது எனக்கு பிறகு என்னுடைய சர்வீஸை தொடர்ந்து செய்கிறதுக்கும் என்னுடைய வெல்த் செல்வங்களை பராமரிக்கிறதுக்கும் ஒருத்தர் வேணும். ஸோ யூ ஹாவ் டு அக்செப்ட் மை ரெக்வஸ்ட் அண்ட் ஃபுல்ஃபில் மை டிசையர். ஸோ நீங்கள் அதுக்கு சரியானவங்களாகவும் பொருத்தமானவர்களாகவும் இருப்பீங்க. ஸோ நீங்கள் என்னுடைய இந்த ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்னோட வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கலியன் வாஸ் ரிலக்டன்ட். கொஞ்சம் கலியனுக்கு தயக்கமாக இருந்தது. பட் த ஓல்டு மேன் பர்சுவேடட் ஹிம் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி. ஆனால் அந்த வயதானவர் அவர்கள் அனைவரையும் பேசி சம்மதிக்க வச்சிட்டாரு. ஓகே, நீங்கள் என்னோட வந்துடுங்க, நீங்கள் என்னோட வந்து என்னுடைய சொத்துக்களையும் பார்த்துக்கிட்டு என்னோட சேவையை அனைத்து ஏழை மக்களுக்கும் செய்யுங்க, உங்களால் அது செய்ய முடியும் அப்படின்னு அவங்கக்கிட்ட பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவர் தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. The old man was happy that his service would continue many more years even after his death. அவருக்கு அது ரொம்பவே
சந்தோஷமாக இருந்தது. அதாவது தன்னுடைய சேவையை தொடர்ந்து நடத்துறதுக்கு ஒருத்தர் கிடைச்சிட்டாங்க. எப்படி? அவர் இறந்துட்ட பிறகும் கூட அவருடைய சேவை தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்காக ஒரு சிந்தனை வினாவும் கொடுத்துருக்காங்க. அதற்கு முன்னாடி நம்முடைய பாடத்திலிருந்து நாம் அறிந்து கொண்டது என்ன என்பதை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். Next we go to glossary. Glossary means new words meanings. Okay students, நம்ம லெசனில் கொடுத்துருக்கக்கூடிய நியூ வேர்ட்ஸ்க்கான மீனிங்ஸ் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே வாங்க. The first one is shrank, an adverse reaction, அதாவது சுருங்கியது. feeble, weak, பலவீனமான. denied, refused, மறுக்கப்பட்டது. shabby, worn out, இழிவான. reluctant, hesitant, தயக்கம். persuaded, convinced, சம்மதிக்கப்பட்டது. Okay students, once again the glossary. shrank, an adverse reaction, சுருங்கியது, அப்படியே முகத்தை சுருங்கிய முகத்தை வைத்திருந்தார் இல்லையா? எஸ். feeble means weak, பலவீனமான. அந்த பெக்கரோட வாய்ஸ் அண்டு ஃபேஸு அந்த பெக்கரை எப்படி இருந்தார் பார்க்குறதுக்கு? ரொம்ப பலவீனமாக இருந்தார் இல்லையா? எஸ். அண்ட் தென் denied, refused, மறுக்கப்பட்டது, அவருக்கு உணவு கொடுக்க மறுத்துட்டாங்க. shabby, worn out, இழிவான, ரொம்பவே மோசமான நிலையில் இருந்த ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருந்தார் இல்லையா அந்த poor man. எஸ். reluctant, hesitant, அவங்க அந்த ரிச் மேன், அதாவது பெக்கராக வந்த ரிச் மேனோட போகிறதுக்கு அந்த ஃபேமிலி கொஞ்சம் தயக்கம் காட்டினாங்க இல்லையா? எஸ், தட் இஸ் த reluctant, தயக்கம். persuaded, convinced, அதாவது அந்த ரிச் மேன் அந்த ஃபேமிலியை சம்மதிக்க வச்சு தன்னோட வீட்டுக்கு அவர் கூட்டிகிட்டு போகிறார். ஸோ persuaded, சம்மதித்தல், சம்மதிக்கப்பட்டது. ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லெசன்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடுங்க. மேலும் இதிலிருந்து நாம் அறிந்து கொண்டதாக என்னுடைய கருத்து, மற்ற மனிதர்களையும் நாம் அன்புடனும் இரக்கத்துடனும் நடத்த வேண்டும். நம்மால் இயன்றவரை மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம வீடியோ உங்கள் அனைவருக்குமே பிடித்திருக்கோம். நம்ம வீடியோக்கு லைக் கொடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதோட நம்ம வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்துடுங்க. அவ்வாறு நீங்கள் ஷேர் செய்யும்போது அவர்களும் நம் பாடத்தில் உள்ள கருத்துக்களை புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் நம்முடைய அனைத்து வீடியோஸும் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.